வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா கேழ்வரகு ரொட்டி அல்லது கேழ்வரகு அடைன்னு சொல்லலாம். இதோட செய்முறை பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நான் இந்த ரெசிபிக்கு 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு பிசைகிறதுக்கு இளம் சூட்டோட ஒரு 3/4 பங்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சால் சாஃப்டாக இருக்கும். ஒரு அகலமான பாத்திரத்தில் இப்போ அந்த மாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், துருவின இஞ்சி, துருவின கேரட், துருவின வெள்ளரிக்காய், சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, நிறைய கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கினது, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த மாவோட அந்த ட்ரையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைய போகிறோம். அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம இதை பிசையணும். அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தளர்த்தியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் பதத்தில் இருக்கணும் இந்த மாவு. அதாவது தட்டுற அளவுக்கு நம்ம இப்போ சப்பாத்தி பொதுவாக தேய்ப்போம், இது நம்ம கையால் தட்ட போகிறோம். அந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் சரியான பதம். இதை ஊற வைக்கலாம் தேவையில்லை, உடனே நம்ம தட்டிடலாம். இதை தட்டுறதுக்கு ஒரு பாலித்தீன் ஷீட்டோ அல்லது ஒரு அலுமினியம் ஃபாயிலோ எடுத்துக்கலாம். அதில் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ரொட்டி வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து அதை நம்ம பொறுமையாக இந்த மாதிரி அழகாக தட்டலாம். இப்போது இதை தட்டிக்கிட்டு இருக்கப்போவே நம்ம தோசைக்கல்லை காய வச்சிடலாம். தோசைக்கல்லை நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த அலுமினியம் ஷீட்டோடு அதை அப்படி கவுத்தி இப்படி எடுத்திங்கன்னா தானாக அழகாக அந்த ரொட்டி அந்த கல்லில் விழுந்துடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை தட்டையாக்கணும்னா நீங்கள் கல்லில் வச்சே தட்டிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாம். நல்லெண்ணெயும் இந்த கேழ்வரகும் செய்கிறப்போ ரொம்ப வாசமாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் அதே சமயத்தில் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் உங்களுக்கு சமமாக வேகும். அதனால் ஒரு பக்கத்தை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மூடி போட்டு திருப்பி அது ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு திருப்பி அதை மூடி எடுத்துகிட்டு அதை திருப்பி விட்டு திருப்பி 2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான இந்த ரொட்டி தயாராகிடும். இதை நீங்கள் மிதமான தீயில தான் வேக வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வேகணும் கேழ்வரகு மாவு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இதை நம்ம சுட்டெடுக்கணும். இதை தட்டுறதுக்கு இன்னொரு முறை என்னென்னா, ஒரு ஈரமான துணியில் இதை தட்டி அப்படியே நீங்கள் அந்த தோசைக்கல்ல அதை கவுத்துனீங்கன்னா அதுவும் ரொம்ப எளிமையாக நம்ம இந்த ரொட்டியை தட்டலாம். இல்லைன்னா கல்லுலேயே தட்டிக்கலாம். அதாவது தீயை ரொம்ப குறைவாக வச்சுட்டு நல்லா அந்த கல்லுலேயே நீங்கள் உங்கள் கையை வச்சு அதை தட்டையாக தட்டிக்கலாம். தட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தீயை மீடியம் ஆக்கிட்டு அதை சுட்டெடுக்கலாம். இதில் சேர்த்துருக்க வெள்ளரிக்காய் இந்த ரொட்டியை ரொம்ப சாஃப்டாக நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த கொத்தமல்லி வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த ராகியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனால இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை சாப்பிட்லாம். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கேழ்வரகில் நம்ம ஏதாவது ஒரு உணவு செஞ்சு நம்ம சாப்பிடணும். அதுவும் இந்த ரொட்டி மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் வயிற்றுக்கு. ரொம்ப நேரம் பசி எடுக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு அடிக்கடி சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணம் வராது. அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு உணவு. இது இப்போது நம்ம இந்த அருமையான சுவையான ஆரோக்கியமான இந்த கேழ்வரகு ரொட்டி தயாராகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லம் அல்லது கருப்பட்டி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அதனால் கண்டிப்பாக இந்த அருமையான உணவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் ஒரு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.